ஹை காய்ஸ் சொல்கிற மீனிங் நம்ம ரோப்ளாக்ஸில் பார்த்தீங்கன்னா டெட் ரைல்ஸ் நம்ம ஒரு சில வீடியோ வாங்குறோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஸ்கிரீப் கைஸ் சில வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கேமை முடிக்க போதில்லை, சும்மா விளையாடி பார்க்க போகிறோம். நான் ஆடி சண்டே போட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸு கூட டெட் ரைல்ஸ் போடுறேன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அது போட்டுருக்க முடியாது, ஏன்னா இவனுங்களும் வரவே இல்லை, எனக்கும் நிறைய வேலை இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்திருக்க முடியாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா விளையாடி ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா விளையாடி தான் பார்க்குறோம். அவன் நீங்கள் பார்க்கலன்னா ஐடியா இப்படி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஏன் ஐடி கிடையாது. இது பார்த்தீங்கன்னா நான் ஆடி சொன்னேன், என் ஃப்ரெண்டோட ஐடி இது. ஸோ நம்ம இது பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட ஐடி. நான் என் ஐடியை பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட கொடுத்தேன். என் ஐடி என்னென்னமோ பண்ணி யூஸ்டாங்க. என் ஐடியை சும்மா சரி இப்போ கேட்குறான். அவன் ஐடி அவன் ஐடியை பார்த்தீங்கன்னா என்கிட்ட பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு தான் கொடுத்துட்டான் என்கிட்ட. சரி அவன் ஐடியை பாஸ்வேர்டு சொல்லியே கொடுத்துட்டானே, நம்ம ஐடியை பாஸ்வேர்டு சொல்லி கொடுத்துருவோமே அப்படின்னு சொல்லி அப்படியே கொடுத்தா பாருங்கள். ஐடி இதே மாதிரி இப்படி வச்சுருக்காலும் இதே மாதிரி தான். ஸோ நம்ம ஐடி பாருங்கள், விடிசி போட்டிருக்கா அந்த தமிழன். இதான் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட ஐடி. தயவு செஞ்சு அவன்கிட்ட போய் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. அவன்கிட்ட ஆடி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க. ஸோ நீங்களாம் கேட்கலாம் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு. எனக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு, பயங்கர கோல்டு, குளிர்காலங்கிறதுனால. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னால் பார்த்தீங்கன்னா சரியாக பேச முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டெட் ரைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணி தொலைங்கிறனால வேறு என்ன சொல்ல விளாடுமா வேணாம். இப்படி விளாண்டா என்ன ஆகுனா அவனுக்கு நமக்கு பாண்டு தர மாட்டானுங்க. நம்ம அடுத்த தடவை கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நிறையா ஒரு அட்டகாசம் பண்ண போகிறோம் கீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் எப்படியோ. ஸோ சீக்கிரம் ஓடு ஒரு கோல்டு வச்சுருப்பானு கீஸ். இந்த கோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை மட்டும்தான் ஸ்பால் ஆகும். ஒரு பிளேயருக்கு மட்டும் தான் கிடைக்காது. நாங்கள் 2-3 பேர் வந்திருந்தோன்னா அவ்வளோதான். இது யாருக்காச்சும் ஒருத்தருக்கு தானே கிடச்சிருக்கோம், அதான் பிரச்சனையாகும் கீஸ். ஸோ இந்த 50 ரூபா தூக்கிட்டு இப்போ நம்ம ஒரு 3 கோல் வாங்குவோம் கீஸ். கோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். சொன்னால் பார்த்தீங்கன்னா கோல் பார்த்தீங்கன்னா 3 வாங்கிடுவோம் நம்ம. ஸோ கன்னெல்லாம் ஒன்றும் வாங்க வேணாம், இப்போதைக்கு கோல் வாங்கினா போதும் கீஸ், அவ்வளோதான். ஸோ இந்த கோல் எடுத்துடும் நம்ம. ஸோ ட்ராப் ஸோ நாலாம் கீஸ் வாங்கிட்டோம். ஸோ இதை இல்லை அது ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் நம்ம பேக்கில். நம்ம இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா எடுப்போம். இன்னொன்று எடுத்து இதையும் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ராப் பண்ணிடுவோம். ஸோ இதையும் இங்கே இதையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிடுவோம். கிளிக் பண்ணுறா வாங்கடாத, ஐயோ கிளிக் பண்ணுறாதே செஞ்சு, ஐயோ எப்பாடி கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணியாச்சு அது அப்படியோ. ஸோ பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஸ்டோர் கொடுத்துருவோம். நம்ம ஸ்டோர் கொடுத்தாச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரெயினில் போய் போடுவோம். நம்ம சீக்கிரம் எவ்வளோ ஃபியூல் ஃபுல்லாகுதுன்னு பார்ப்போம். ஆஃப் ஃபுல்லாகிடுச்சுன்னா போதும். நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம். இல்லை ஃபுல்லாகலன்னா ஸோ இது பாதி ஃபுல்லான கீஸ். 1 2 இது போதும் கீஸ், இது கண்டிப்பாக போதும். ஸோ இன்னொன்று வாங்கி காசு இல்லை எப்படினாலும் காசு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக பண்ண போகிறோம். ஸோ நம்ம அடுத்து போகிற வழியிலே நிறைய கோல்டு அதெல்லாம் கிடைக்கும். ஸோ இன்னொரு கோலும் பார்த்தீங்கன்னா வாங்கிடுவோம். நம்ம கோல் நிறைய தேவைப்படும். ஸோ அதெல்லாம் இன்னொரு கோலும் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிடுவோம். ஸோ ட்ராப். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் தான் இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ காசு இல்லை, ஏன்னா நம்ம ஒருத்தன் தான் வந்திருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபா இருக்குது, மொத்தமாக 70 ரூபா வச்சுருந்தோம். பார்த்தீங்கன்னா 3 கோல் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இதுவே 3 பேர் 4 பேர் விளாடு 4 பேர் விளாட்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துங்க. கண்டிப்பாக ஒருத்தர்கிட்ட 70 ரூபா கிடைக்கும். நம்ம அவங்களே ஸ்டார்டிங்கில் 20 ரூபா கொடுத்துருவாங்க. 20 80 ஒரு 50 150 130 ரூபா யூஸ் இருக்கும். நான் ஈஸியாக கன்று வாங்கிக்கலாம். என்னாலும் செய்யலாம். இருங்க, இது நம்ம போட மறந்துட்டோம்ல, இருங்க போட்டுருவதை. ஸோ இப்போ இது போடுவோம். அழகி போட்டு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபீல் ஆயிடுச்சு. நம்ம இங்கேருந்து எடுத்தால் கூட அடுத்து நம்ம எங்கே நிப்பாட்டலாம்னா அந்த இது அடுத்த இந்த பேஸுக்கு இதே மாதிரி ஒரு பேஸ் அங்கே நிப்பாட்டலாம். இந்த கேம் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய 80,000 கிலோமீட்டர் ஆச்சு. என்ன சொல்கிறது, 80 கிலோமீட்டருன்னு சொல்லாத. ஸோ அவ்வளோ கிலோமீட்டர் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணி ஆகணும். ட்ராவல் பண்ண கடைசியில் நிறைய ஜாம்பிஸ்லாம் அதெல்லாம் போட்டு கீஸ். ஒரு கோல்டு இருக்குது கீஸ், இறங்கடா ட்ரெயினை விட்டு. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கோல்டை போய் தூக்கிட்டு வந்துடுவோம். ஆனால் ரொம்ப பேராசைப்படக்கூடாது இந்த கேமில். பேராசைப்பட்டிங்கன்னா அவ்வளோதான். இந்த மாதிரி நிறையா அந்த மாதிரி வேர்வுல்ஃபாக வந்துடுவானுங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வேர்வுல்ஃப்டை நீங்கள் நம்ம பரோட்டா குருமா எல்லாம் நீங்கள் நம்ம காலி. பிகாஸ் பார்த்தீங்கன்னா இத்தனை வேர்வுல்ஃப் பண்ணிட்டானுங்க. சீக்கிரம் ஓடு தெரியும் சீக்கிரம் தாங்க. பேராசைப்படக்கூடாது, பேராசை ஐயோ எல்லாம் பார்க்கலாம் கல்லு கணக்கு. ஐயோ தெம்பாண்டிஜி மயிரே, அட்லீஸ்ட் ஒரு பேண்டேஜ் ஆச்சும் வாங்கியிருந்துருக்கணும். கடைசியில் இப்படி மொக்க வாங்கிட்டோமே. இங்கே பாருங்கள், இதுக்கு தான் இங்கே பேராசை பெருநஷ்டம். இவனுங்க நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நிக்கோலா டெஸ்லாவும் நினச்சேன். ஆனால் நிக்கோலா டெஸ்ட் நம்ம ரெடி பண்ணாதாடா வரும், அதுக்குள்ளே எப்படிடா வரும்னு நானும் பார்த்தேன். கடைசியில் பார்த்தா புரிஞ்சுது இவனுங்களாம் வேர்வுல்ஃபு. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். ஸோ போங்கடா, நானே இங்கே ரீஸ்பான் கொடு. வெளியே நானே போய்க்கிறான்டா, போங்கடா. ஐயோ எனக்கு மட்டும் ஏன்டா நடக்குது. 10 செகண்ட் வெயிட் பண்ணு இருங்கீஸ்.
ரொம்ப ஆண்டிஜி மயிலே போன தடவை நம்ம எப்படி செத்தோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒருத்தர் மட்டும் இருந்தாலும் செத்தோம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொருத்தன் கூட விளாட போகிறீங்க. இது வேறு உள்ளே வர முடியல. இருந்து அந்த பார்ட்டி கிரியேட் பண்ணுறதுல போயிடுச்சு நினைக்கிறேன். ஐயோ ஆனால் நம்ம ஒருத்தன் தான் இருக்கோம். ஆனால் அது அவன் போயிட்டா நம்மளும் போகிறோங்க. ஸோ 2 பேர் விளாட்றோம். அந்த கோல்டு அவன் எடுத்தால் கூட பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஸோ 2 பேர் இருந்தால் நமக்கு வசதியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த கோல்டு எனக்கு தான்டா இருக்கு. கோல்டு மோஸ்ட்டாக நம்ம எடுக்க ட்ரை பண்ணிடுவோம். எடுத்துடா கோல்டு எடுத்துடுறா. கோல்டு எடு ட்ராக் எடு. எடுறாடுறா வந்துட போகிறான்டா. இருங்க அவன் நிஜமா இருக்கா ஃபஸ்ட்டு. எடுறாடுறா. எடுறாத இருக்கானா ஃபஸ்ட்டு. நினச்சண்டா அதான் நான் பார்த்தேன். அதுக்குள்ளே வந்துருப்பானே நானும் பார்த்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா டே என்னடா உங்களுக்கு வேணும் இதெல்லாம் பொறுமையாக போட்டு தான் போகணுமா? தெம்பாண்டிஜி மயிலே. ஸோ பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து முடியோடையாச்சும் ஃபஸ்ட்டு இருந்தோம். மொட்டத்தலையே ஆக்கி விட்டானுங்க என்னன்னு தெரில. மூஞ்ச பாருங்கள் முடியே முறைச்சி பார்த்துட்டுருக்கோம். எவனாச்சும் குரூப்பாக வாங்கடா. இவங்க குரூப்பாக தான் போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க. பார்ப்போம். கைஸ் குரூப்பாக தான் போகிறானுங்க. நன்றி தம்பி வரதுக்கு. ஸோ அவனுக்கு ஒரு குரூப்பில் வர போகிறானுங்க. 3 பேர் கரெக்டாக இருக்குது. நம்மளும் 3 பேர் 2 பேர் அது உள்ளே போயிட்டாமல் இருக்குது. தம்பி வாடா வந்துடுறான். ட்ரெயின் இவன் அடப்பா அங்கிட்டு போயிட்டாங்க. டே வாங்கடா. செஞ்சு வாங்கடா ப்ளீஸ்ரா. ஹூ அப்படிங்கிறான். உனக்கு என்னடா ஹூ ஹா ஹூ ஹூன்னு தயவு செஞ்சு ஹாயா. ஹாய் போகிறான்னா கண்டிப்பாக வருவான்னு தான் இருந்தோம். தம்பி நீ கோல்டு கூட எடுத்துக்கூட தயவு செஞ்சு உருப்படியே விளாடுறான். தயவு செஞ்சு தண்டமாக எதுவும் வாங்காத. நீ வாங்கு ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து உருப்படியே ஏதாச்சும் வாங்கணும். ஆனால் இல்லை போல இருக்கவன் அது இருக்கானா ஃபஸ்ட்டு அவன். இருங்க இது ஃபஸ்ட்டு தூக்கிட்டு இப்போ பார்ப்போம். இருக்காங்க ஈஸ்தோ அவன் கிட்ட வந்துட்டான். ஸோ எனக்கு தான் அந்த 50 ரூபா எடுத்துக்கிட்டோம் ஈஸ். தம்பி நீ வந்து ஒழுங்காக கோலை போய் வாங்குறேன். அண்ணா கண்ணை போய் வாங்குறேன். பரவாயில்ல. நம்ம பார்த்தீங்கன்னா வந்து என்னடா அவன் என்ன தம்பி பிச்சை எடுக்க போறியா? ஆனால் கிட்டார்லாம் வச்சுருக்கான். அவன் அந்த கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி இது வச்சுருக்கான் அவருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போவோம். நம்ம இப்போ வந்து நம்ம இதை தூக்கூடாதா? இப்போ வந்து இது இங்கே போடும். கிளிக் பை. பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸ்டோர். ஒரு கோலை வாங்கடா. இவன் ஒருத்த கோல் வாங்க மாட்டியாங்க. இதை வாங்கியிருக்காமல இருக்குது. ஒரு கோலை போய் வாங்கடா நீயும். கோல் வாங்கி தோலடா. என்னடா பண்ணுற? பாடி கோல் வாங்குறாங்க. அவனும் கோல் வாங்குறான். இவன் வாங்கினதுக்கப்புறமா நம்ம போய் வாங்குவோம்லாம். கிளிக் கொடுத்தோன்னா அவ்வளோதான். நம்மள்ட்ட இருந்து காசு போயிடும். நீ வாங்கடா நீ. அவனை ஏதாச்சும் திட்டிட போகிறான் பார்த்துக்கோ. இருங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாங்கிட்டு நம்மளே ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இவன் என்ன வாங்க வைக்கிறான்னு நினைக்கிறேன். தம்பி அதெல்லாம் நடக்காத காரியம். தூக்கிடுறா. டே ஏன்டா இப்பெல்லாம் பண்ணுறா? ஐயோ 2 கோலையும் நம்ம கீழே போட்டோம் இதில் இதையும் ஸ்டோர் பண்ணிப்போமா? இல்லை அவன் இன்னும் வாங்கலை அந்த கோலை. தம்பி பாய் நான் கிளம்புறேன். நீ இங்கே இருக்குன்னு இருந்துக்கோ. அண்ணன் கோலை போட்டு கிளம்பலான்னு இருக்கேன். பரவாயில்ல ரொம்பலாம் கிளம்ப மாட்டோம் அப்படிலாம். நம்ம ஃபஸ்ட்டு தனியாகவே போக மாட்டோம். தம்பி நீ வாடா சீக்கிரம் போகலாம் வாடா. ட்ரெயின் யார் ஓட்டுறேன்? இவன் கண்டக்டர் கிளாஸ்லாம் இவனோட ட்ரெயின் ஓட்ட விட்டுலாம். ஏன்னா ட்ரெயின் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். தம்பி கொஞ்சம் நீ கண்டக்டர் கிளாஸாக என்ன கிளாஸுன்னு சொல்லி தெரிஞ்சு இந்த கிளாஸுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுறான் அவன்? பேண்டேஜ் வாங்குறானா? நல்ல பையன் தான். பேண்டேஜ் வாங்கணும்னா அதை வச்சு நம்ம இன்னொரு பேண்டேஜ் வாங்கிடுவோம். நம்ம இன்னொரு பேண்டேஜ் பார்த்தீங்கன்னா வாங்கிடுவோம் நம்ம. ஸோ ட்ராப். அவனே அது எடுக்கல ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான்டா. அவனுக்கும் ஓடிது. ஓடிடுறா. தாவலா பண்ணாதரா. கடுப்பாயிரம் பார்த்துக்கோ. ஸ்டோர் அப்பாடி நம்ம எடுத்துருவாங்க. அது எடுறாடுறா. அடப்பா இவன் எடுத்துட்டாங்க. அட நாயே இவன் எடுத்துட்டாங்க இந்த இதை. அட பாவி ஏன்டா இப்படிலாம் பண்ணுற? சரிப்பா விடுங்க நம்ம டீமெண்ட் தானே. நம்ம டீமெண்ட் நம்மளே வாங்கி தராமல் இருக்குதா? நம்ம செத்த நம்மளை ரிவைவ் பண்ண போகிறான். ஸோ என்னடா அது தம்பி ட்ரெயின் ஓட்டுறியா தம்பி? நம்மளை ஓட்ட சொல்கிறாங்களா இருக்குது. நம்ம ஓட்டுவோம் நம்ம. ஸோ தம்பி பாய் அண்ணன் ஓட்டுறேன். கையில் என்ன கேஸ் வச்சுருக்கான்? கையை ஒரு விரிச்சு வச்சுருக்கான்னு தெரில. ஸோ அப்படியே ட்ரெயின் போகுது. தம்பி அப்புறம் எப்படி இருக்கீங்க? இருங்க நான் அப்படியே இதை வச்சு ஒரு 4 அடி போடுவோம். கடா அதுக்கு இப்படி இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் புதுசாக அப்டேட்லாம் விட்டுருக்கானு உள்ள இருக்குது டெட் ரயில்ஸில். இல்லைனா அவன் ஒரு மாதிரி லாகாகி வரான். என்ன தம்பி ஆச்சு? இதுக்கு என் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கேட்குறோம். நம்ம அக்செப்ட் பண்ணிடுவோம். இது என் ஐடி கிடையாது. இவன் ஐடி இது. நான் என்னோடய ஃப்ரெண்டோட ஐடி. அவன் ஐடியில் போய் இந்த மாதிரி ரெக்வஸ்ட்லாம் அக்செப்ட் பண்ணிகிட்ருக்கோம். அவன் வேறு யாரும் அது வேர்வுல்ஃபா? வேர்வுல்ஃப்னு நினைக்கிறேன். தம்பி நான் அப்படி தாண்டா செத்தேன். வேர்வுல்ஃப்கிட்ட மாட்டியே செத்துனேன். அந்த வேர்வுல்ஃப்லாம் ரொம்ப வெறித்தனமாக இருக்காங்க. பார்த்தீங்களா?
நம்மளை அப்படியே கூட்டமாக வந்து அப்படியே கொள்றாங்க. அங்கே ஒரு கோல் வேறு இருக்குது, எடுக்க மறந்துட்டோம். இப்போ நம்ம ட்ரெயின் நிப்பாட்டினா ரொம்ப தூரம் முன்னாடி வேறு போயிடும். ஸோ அதான் நிப்பாட்டாமல் போயிட்டே இருக்கேன். ஆனால் 10,000 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா அடுத்த பேஸ் வந்துடும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்போயே பாருங்கள் கொஞ்சம் தான் இது குறைஞ்சிருக்கு. ஆனால் பாருங்கள் நம்ம அதுக்குள்ளே இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா கலந்துடும் நம்ம எப்படியோ. ஸோ சீக்கிரம்டா. ஸோ அங்கே ஒரு வீடு இருக்குது தம்பி, நிப்பாட்ட சொல்கிறா. அண்ணன் வாட்டி நிப்பாட்ட போகிறேன். ஸோ வேறு என்ன இருக்குது, வேறு அடுத்து கோல்டு எங்கேயும் கிடைக்கவே இல்லை. கோல்டு நம்ம பார்க்கவே இல்லை ஸ்டார்டிங்கில் இருந்து. தம்பி நீ ட்ரெயின் ஓட்டுறியா தம்பி? இருக்கு நம்ம இவனை ட்ரெயின் ஓட்ட விட்டுருவோம். இவனும் கொஞ்சம் பாவம் தானே. ஆனால் இன்டர்நெட் கனெக்ஷன் தான் இருக்கியா ஃபஸ்ட்டு? தம்பி ஃபஸ்ட்டு இருக்கியா நீ? தம்பி இங்கே ஹாய் போகணும் நம்ம. ஹாய் தம்பி நீ ஃபஸ்ட்டு இருக்கியா? அவனை பார்த்தா சரியில்லையே. ஹாய் போட்டோம். என்னது கேன் பை கன்னா? ஏன்டா அது அங்கே பேஸில் போய் வாங்கணும். நீ போய் ட்ரெயின் ஓட்டுறா ஃபஸ்ட்டு. அந்த ஓட்டுறாங்க நல்லா இப்போ எப்படி தான் ஓட்டணும். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரெயின் மேலே ஏறிப்போம். வணக்கம்டா மாப்பிள்ள, நீ எப்படி இருக்க பார்த்தல? இங்கே நின்றுருக்க பார்த்தல? ட்ரெயின் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்காங்க அவன். ஸோ அங்கே ஒரு வீடு இருக்குடா, நிப்பாட்டுறா. அதை செஞ்சு நிப்பாட்டுறா. நிப்பாட்டுறா. நிப்பாட்ட மாட்டேங்காங்க பாருங்க. அது என்ன கோல்டா இருந்தால் தயவுசெய்து நிப்பாட்டிடுறா. என்ன நிப்பாட்டிட்டான் தான் அந்த வீட்டுக்கு தான் கீஸ் போகிறான். அந்தோ தம்பி என்னை ஏமாத்திட்டு போக மாட்டல. இவன் எங்கே போகிறான்? என்னடா பண்ணுற லூசு பயிர்? என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படி? நம்மள்ட்ட இப்போ என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. சரி இப்போ என்ன பண்ணுறாங்க ஈஸ்வன்? கம்மிட்டேன். என்னை ஏமாற்றிட்டு போகிற வேலைலாம் வச்சுக்க மாட்டான்ல. அவனை நம்பி வரேன். அந்தோ கம்முங்கடா சுற்றி போகிறான். ஏமாற்றிட்டு போனால் எனக்கு லைட்டாக பயமாக இருக்கு. ஏன்னா பண்ணுறதே ஃபஸ்ட்லேருந்தே சரியில்லை. எனக்கு சரியில்லை. இந்த சாமியே இது எடுறா, அந்த ஷவல் எடுறா. ஐயோ ஏடா 2 சாமி என்ன துரத்துறேன். ஏன்டா இப்படிலாம் பண்ணுறேன்? விடு ஓடுறோம். நம்மளை அடி வாங்க விட்டு என்ன பண்ணுறான் பாருங்க. பேண்டேஜ் வச்சா ரிவைவ் பண்ணுறான். நம்ம செத்துட்டோம் கீஸ். அடி போடு. ஐயோ டேய் செத்துட்டான்டா. டேய் பேண்டேஜ் வச்சாச்சு ரிவைவ் பண்ணுறா. அவனை போனேன்னா அவ்வளோதான்டா. அவனுக்கா பேண்டேஜ்லாம் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தேன்டா. டேய் பேண்டேஜ் எடுத்துறாங்க கையில் எடுத்துறான். அவனை ரிவைவ் பண்ணுறதுக்கு தான் வரான். டேய் நீ போட்டுக்கடா அந்த பேண்டேஜை, எனக்கு போட்டு விட்றா. அப்போ தான்டா செத்துறாதடா. பார்த்து வாடா. ஐயோ நைட் ஆயிடுச்சு கீஸ். அவன் வர என்ன கிளாஸ்ன்னு வேறு தெரில. மைனர் கிளாஸாக என்னென்னு வேறு தெரில. மைனர் கிளாஸாக இருந்தால் அவனுக்கு கண்ணு தெரியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் என்ன கிளாஸ்? ஐயோ அவனுக்கு எழுத்து பாய். பைத்தியக்காரன் அவன் போட்டுக்கிட்டாங்க இந்த பேண்டேஜை. ஸோ நம்ம பாடியை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறான். ஸோ செத்துட்டானா அவனும்? ஏன்டா உனக்கு இந்த கொலவெறி? பேண்டேஜை எதுக்குடா போட்டு தொலைஞ்ச? செத்ததுக்கப்புறமா பேண்டேஜை போட்டிருந்தாவாச்சு இந்த நிலைமை அவனுக்கு தேவையாடா? அவ்வளோதான் நான் முடிஞ்சது ஈஸ். இவன் என்னத்துக்கு வர சொன்ன? நான் வாடி ட்ரெயினில் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தேன். இவன் ட்ரெயினில் போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ட்ரெயின் ஓட்டுவானேன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு சான்ஸ் கொடுத்தேன். கடைசியில் பாருங்கள் இவன் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு. இவனை நம்பினதுக்கு நான் எனக்கு என்ன நிலைமையில் இருக்குது நீங்களே பாருங்க ஈஸ். நான் தனியாகவே விளையாடிடுவேன்டா. தனியாக விளையாண்டா என்ன பிரச்சனை? அந்த நிக்லா டெஸ்லாவா அச்சிச்சி அது யார் பேரண்ட்ஸ்லாம் வந்துடுறாங்க. நான் தனியாகவே விளையாடிக்கிறேன்டா. எனக்கு இந்த வம்பே வேணாண்டா. மக்களே மறுபடியும் பார்த்தீங்கன்னா எப்படி வந்தாச்சு. ஸோ இந்த தடவை கண்டிப்பாக டீமாக ஆடுறோம். இந்த தடவை 2 பேர் இல்லை, இந்த தடவை 3 பேர் இருக்கிற மாதிரி பார்ட்டி போவோம். இங்கெல்லாம் பாருங்கள். இங்கே அந்த பார்ட்டியில் எத்தனை பேர் போகிறாங்க? ஃபஸ்ட்டு ஒருத்தர் போனால் நம்ம போவோம். இங்கே அந்த டீமுக்குள்ளே பார்க்கறதோ 3 பேர். இதான்டா எனக்கு தேவை. நம்ம அப்படியே இப்போ பராசக்தி டீசரில் வர மாதிரி சொல்லுவோம். சேனை ஒன்று தேவை. அடப்பாய் நிம்மதியாக வேணாம். சீக்கிரம் ஓடுறோம். அடப்பாய் லெஃப்ட் ஆகிட்டாங்கலாம். ஒருத்தர் லெஃப்ட் ஆகிட்டான். சீக்கிரம் ஏதாச்சும் நல்ல டீமாக. ஐயோ 2 பேர் கரெக்டாக. 2 பேர்லாம் விளாட கஷ்டம் கண்டிப்பாக. 3 பேராச்சும் அட்லீஸ்ட் இந்த கேம் தேவைப்படும். ஸோ ஸ்டார்டிங்கில் எவ்வளோ காசு இருக்கும்? ஒருத்தன்ட்டு 20 ரூபா இருக்குமா? 3 பேர்னா 60 ரூபா இருக்கும். அடுத்து அந்த கோல்டில் பார்த்தீங்கன்னா 110 ரூபா கிடைக்கும். ஸோ மறுபடியும் போவோம். சேனை ஒன்று தேவை. ஓ டராரா சேனை ஒன்று தேவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சீக்கிரம்டா ஸ்டார்ட் பண்ணி தொடங்கிடா. ஏன்னா இவனுக்கு வேறு லெஃப்ட் ஆகிட்டாங்கன்னா அது வேறு பிரச்சனையா. 3 பேர் இருக்கும். யாருக்கு அந்த கோல்டு கிடைக்கும் போது தெரில. கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கடவுளே கோல்டு எனக்கு கொடுத்துரு கடவுளே. ப்ளீஸ் கடவுளே. எனக்கு தாண்டா அந்த கோல்டு தங்க கட்டி எனக்கு தாண்டா. அதை ட்ராக் கொடுறா. அப்பாடி நம்ம அதை வந்தீங்கன்னா எடுத்துட்டோம். ஸோ இங்கே
வச்சுட்றா. என்னடா எனக்கு தான்டா 50 ரூபா, எனக்கு தான் 50 ரூபா. எவன்டா ஆடா பைத்தியக்கார கைஸ். நம்ம வச்சுட்டோம் அந்த கோல்டை பற்றிலாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். இவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த 50 ரூபா கிடச்சிது இவன் கலெக்ட் பண்ணிக்கிட்டான். போங்கடா, நான் கோல் வாங்க மாட்டேன் போங்கடா, எனக்கு இருக்கிறதே 20 ரூபாங்க. நகர்றான் ட்ரெயின் வச்சு இன்னுறாது ஒருத்தன். அவனுக்கு என்னடா பிரச்சனை இப்போ, இதை வச்சலாம், இதை வச்சு அந்த பேப்பராச்சு. ஃபியூலா இப்போ உள்ளே போச்சுல. எரிக்கலாம் போல கீஸ். அவனாச்சும் கோல் வாங்குங்கடா. அவன் தான் கீஸ் கோல் வாங்கலாம். அவன் தான் கீஸ் காசு அதிகமாக வச்சுருக்கான், 70 ரூபா கிட்ட வச்சுருக்கான். இவன் தான் கீஸ் கோல் வாங்கணும் கண்டிப்பாக. நானும் வாங்க மாட்டேன், நானும் பார்க்குறேன் ஓவரா பண்ணுறான். இவன் தான் கீஸ் கோல் வாங்கி ஆகணும். நான் வேணா இன்னொரு கோல் மாதிரி இன்னொன்று ஒன்று வச்சுருப்பானுங்களே, அது இல்லை அது காணமே தம்பி. இதில் வராது. மில்லியா இந்த ஷவலுக்கு பதில் நாட் என் ஆஃப் பண்ணியா என்ன தராது. நான் கோல் வாங்க மாட்டேன், இப்போயே சொல்லிட்டேன், நான் கோல்லாம் வாங்க மாட்டேன். இதுலது என்னடா பண்ணிகிட்டு இருக்க, கெனான் பால்ஸா என்ன எல்லாத்தையும் தட்டி விட்டுட்ருக்கான். என்ன தம்பி ஆச்சு உனக்கு அப்படி, நான் போட்டு வெறுப்பேத்துறான் கீஸ். இங்கே இந்த பேப்பர் இருக்குது, இதை போய் ஃபியூலாக யூஸ் பண்ணி என்னடா எல்லாத்தையும் அடைச்சி போட்டுச்சிருக்கீங்க. பைத்தியக்காரன் போல இருக்கு ஈஸி. எல்லாத்தையும் போட்டு அடைச்சி வச்சுருக்கான் பாருங்களேன். அன்வீல்டாக பாருங்களேன். இது உனக்கு ஷீல்ட் ஆடாது, இது ஜஸ்ட்டு நியூஸ் பேப்பர். இங்கே ஃபியூலா ஃபியூல்னு போட்டுருந்தானுங்க. இருக்கு எடுத்துருவோம். தூடா இது அப்படியே நம்ம எடுத்துகிட்டு நம்ம அந்த ஃபியூலாக இதை யூஸ் பண்ணிப்போம். ஃபியூலாக போடுறான் உள்ளே போட்டுறான். இது பார்த்தீங்கன்னா ஃபியூல் ஏறுது, லைட்டாக ஏறுது. ஆனால் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூலாக யூஸ் பண்ணிப்போம் நம்ம. ஸோ இதே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துவோம். ஸோ அன்வீல்டு, ஸோ ட்ராகு, இது அப்படியே நம்ம ஃபியூலாக போட்டு கீஸ். இதெல்லாம் போட்டால் ஃபியூலாக யூஸ் ஆகுது கீஸ். அப்போ இதே மாதிரி நிறைய பேப்பர்ஸ் அங்கங்கே கிடைக்கும். அப்போ அதெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் கீஸ். பேசி கிளம்பலாமாடா, அவன் எங்கே இருக்கான், அவன் ஃபஸ்ட்டு செர்வரில் இருக்கானா, ஃபஸ்ட்டு இருக்கான். என்ன பண்ணுறான்னு தெரில. ஏன்னா தம்பி நான் ட்ரெயின் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாடா தம்பி, அடுத்து விட்டுட்டு போயிட்டேன் அப்படிங்கலாம் காரணம் சொல்லக்கூடாது பார்த்துக்கோ. அவ்வளோதான், ட்ரெயின் எடுத்தாச்சு. ஸோ இதெல்லாம் அது எல்லாம் கிடுகிடு நடிக்கிட்டு வரீங்க. ஸோ அவ்வளோதான் கீஸ் தம்பி. ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? என்ன அது சவால் எடுத்து அடிக்க வருதா? சும்மா சவாலை கையில் எடுத்து அடிக்கலாம் வருவாங்க இருக்குது. ஆனால் அதை போட்டு அவனை போட்டு அடிக்கிறான். இந்த பேர் கப்புள்ஸா, பிரேக்கப் போயிடுச்சா? அண்ணன் சிங்கிள். இங்கே இந்த மாதிரி செர்வருக்குள்ளே இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணுறங்கிற வேலைலாம் பார்த்தீங்கன்னா நான் செருப்பாலே அடிப்பேன் பார்த்துக்கோ. ஸோ அவங்க வேறு என்ன இருக்குது, யார் என்னடா அதெல்லாம் உல்ஃபு போ சீக்கிரம். இந்த நாள் ஃபியூல் காலி ஆச்சுன்னா இங்கே நம்ம பரோட்டா, கொத்து பரோட்டா, உறுதி எல்லாம். ஸோ சீக்கிரம் போயாடா. உல்ஃபெல்லாம் அந்த வேறு உல்ஃப் தான் கீசுக்குள்ளே வெறுப்பாக கல் கணக்காக இருக்கும். அது ஒன்று வந்தால் பரவாயில்ல, 4-5 வரும். ஒரு கோல்டு இருக்குது, நிறுத்துறா. ஐயோ ஒரு கோல்டு இருக்கடா, எடுக்கடா. அடப்பா இவன் ட்ரெயின் ஓட்டுறானா, ஓட்டித்தலை போ. ஓட்டுக்கடா, எவனா ட்ரெயின் ஓட்டுக்கடா. இவனா ஏன்ட்டா வரா தம்பி, ட்ரெயின் ஓட்டுறா. இது ஓட்டுது கீஸ். ரோபிக்ஸ் இது ஓட்டுது. சீக்கிரம் ஓட்டுக்கடா நல்லா ஓட்டுக்கடா ட்ரெயினை. அப்படியே பின்னாடியிலேருந்து ஏதாச்சும் அனிமல்ஸ் ஏதாச்சும் வருதா பார்த்துப்போம். ஏதாச்சும் இது வேர் உல்ஃப் அந்த மாதிரி ஏதாச்சும் வருதான்னு பார்த்துப்போம். இதுனது ஃபியூல் காலியாக போகுது. ஏமா ஃபியூல் அடப்பா அங்கேயே கோல்டு இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துருக்கோம், எடுக்காம விட்டோம். இப்போ கண்டிப்பாக நம்ம செத்துட்டோம். ஏன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கோல் எதுவும் இல்லை. நீங்கள் அடுத்த இன்னும் எத்தனை கிலோமீட்டருக்கு அடுத்த பேஸ்லாம் போகிறதுக்கு ரொம்ப தூரம். இதோ நின்றுச்சு கீஸ், நின்றுச்சு. நம்ம இனிமேல் வந்து எங்கேயாச்சும் கிட்ட ஏதாச்சும் இதுக்கு தேடி ஆகணும், கோல் ஏதாச்சும் தேடி ஆகணும். அதான் கீஸ் ஒரே வழி. இனிமேல் யாரும் நம்மளை ஏமாற்றிட்டு போக முடியாது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயினில் ஃபஸ்ட்டு ஃபியூவலே எனக்கு தம்பி ஃபியூவல் இல்லைடா. என்னடா உட்காந்து அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கானே எனக்கு புரியல. அங்கே ஃபியூவலும் இல்லை. இதுனது கீஸ் புதுசாக இருக்குது. தம்பி யார் தம்பி நீ அதில் போய் உட்காந்துட்டு இருக்க? ஃபியூல் எடுத்துகிட்டு இருக்கா? இருங்க பார்ப்போம். ஃபியூல்லாம் எடுத்துகிட்டு கீஸ். நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு வருவோம். நம்ம வந்து ஃபியூல் எங்கேயாச்சும் கிடைக்கிதா போய் பார்த்துட்டு வந்துடுவோம். நம்ம எனர்ஜி வேறு இல்லையா, எனர்ஜி இல்லை கீஸ் நமக்கு. இங்கே வாங்கடா, இதோ வருது கீஸ், இங்கே தான் வருது ஃபியூல். இங்கே இல்லை, இந்த அங்கே ஒரு வீடு இருக்குது கீஸ். அந்த வீட்டுக்கு போய் நம்ம ஃபியூல் பார்த்தீங்கன்னா எடுத்து வந்துடலாம். ஸோ ஓடு. அந்த வீட்டில் கண்டிப்பாக ஜாம்பிஸ்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி பார்த்துருக்கணும். உடனே அந்த சும்மா ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோமேன்னு சொல்லிட்டு தான் ஜாம்பி ஸ்டாக் அடி வாங்கி செத்தோம். ஸோ அந்த ஒரு பைத்தியக்காரன் கூட போய் அந்த ஈமுனா ஏதோ ஒருத்தன் இருந்தான், அவன் கூட போய் அவன் கூட போய் விளையாடி கடைசியில் செத்துருவோம். நம்ம ஜாம்பிஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, தயவு செஞ்சு பார்த்து போமா. இது எப்படி போகுது பார்த்தோம், அடி வாங்கிருச்சு கீஸ் கடைசியில். எம்மா பார்த்துமா. அடப்பா என்ன இதை காப்பாற்றலாம் போனேன், என்ன வந்து அடிக்குது பாருங்களேன். இது ஃபியூல் கீஸ், இது ஃபியூலாக யூஸ் பண்ணிக்கலாம்ல.
இப்போ ஸ்டோர் பண்ணி போதும் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபியூலாக யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள ஜாம்பியாக இருக்கா? தம்பி எனக்கு தான் தம்பி, அந்த வேல்யூ கொடுத்தீங்க எனக்கு தான். இது நமக்கு தான். இது எனக்கு இதுவும் எனக்கு தான். வேறு என்ன இருக்குது? சண்டை போடு. பிளாஸ்டர் கன் எனக்கு தான். இதுதான் நான். ஸோ நமக்கு தான் எல்லாமே கிடச்சி. இல்லை அந்த பிளாஸ்டர் கன் வேறு எவனோ ஒருத்தர் எடுத்துட்டான். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கணும். என்னை விட்டு போயிடாதீங்களா, நானும் வந்துக்கிறேன்டா. எப்படி விட்டு போகிறாங்க பாருங்களேன். நானும் வந்துக்கிறேன்டா, இருக்குடா, வெயிட் பண்ணுங்கடா, நானும் வந்துக்கிறேன்டா. அப்பா இப்படி விட்டு போனீங்கன்னா என்னடா அர்த்தம்? நைட் ஆயிடுச்சு கைஸ். சீக்கிரம்லாம் ட்ரெயினுக்கு வாங்கடா. 3 பேர் இருக்கும், அதெல்லாம் கண்டிப்பாக ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிடலாம். இவன் தான் கேஸ் ஜாலியாக இருக்கான், ஒரு ஹெல்த்து கூட குறையல. ஸோ நமக்கும் ஆனால் ஹெல்த் இப்போ ஃபுல்லாகிடும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ சீக்கிரம் ஓடு நம்ம ரன்னிங் ரேஸ் வைக்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கோம் கீஸ். ஸோ ஆனால் நம்ம வந்து ஒரு சாமி டெட் பாடிஸ்லாம் எடுத்துருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போடுறா. இந்த கண்ணு நம்மள்கிட்ட தான் கீஸ் வந்துருக்கு. தூக்குடா. அந்த கண்ணை தூக்கு ஸ்டோர். என்னடா பண்ணுற அந்த கண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு? இந்த கண்ணை வேறு ஏதாச்சும் எடுத்துக்கோங்க, நான் தொலைச்சிருவேன்டா கண்ணை. ட்ரெயின் நமக்கு வந்து உட்காந்துக்கிட்டோம். பட் ட்ரெயினை ஓட்ட வேண்டியதான். இவனுங்களே அந்த பாடிஸ்லாம் போட்டானுங்க. நம்ம வந்து அந்த பாடிஸ் இது ஆமோலாம் எடுத்துகிட்டு வந்துருக்கு. நம்மள்ட்ட இப்போ கண்ணே இல்லை, இப்போ சம்மந்தமாக ஆமோலாம் எடுத்துகிட்டு வந்துருக்குன்னு முடியல. ஸோ அதான் இங்கே அங்கே வந்து அப்போ இந்த வீட்டுக்கு தான் போனோம். இப்போ நம்ம ட்ரெயின் நிப்பாட்டவே கூடாது, போய்கிட்டே இருக்கணும் ட்ரெயின். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இது நைட் நேரம் நம்ம ஒரு இடத்துல இருக்கவே கூடாது. நைட் நேரம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போய்கிட்டே இருக்குது. பகல் நேரத்தில் கூட ஒரு இடத்துல நிற்கலாம், ஆனால் நைட் நேரம் இது வேறு அடிச்சுக்குது பாருங்களா. நைட் நேரம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல நிற்கவே கூடாது. நின்னா ஜாம்பிஸ்லாம் வந்துடும். ஃபியூவல் காலியாக போதும் அங்கே பாருங்கடா. ஐயோ ஃபியூவல் காலியாக கரெக்டான ஒரு வீடு வந்துருச்சு, பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஃபியூவல் காலிடா, ஒரு வீடு இருக்குடா, அந்த வீட்டுக்கு போங்கடா. ஃபியூவல் காலிடா. என்னடா விட்டு போகாதீங்களா? ஐயோ சாமி பின்னாடி ஏதோ வந்துருச்சு. ஓடு. ஏன்டா அது? சாமி வாங்க. போடு. என்ன சார் கொல்ல போதும்? சீக்கிரம். 2 சாமி போச்சுரா. நீ நம்ம செத்துட்டோம்டா. கரெக்டாக ட்ரெயின் கிட்ட வரும்போது செத்துட்டோம் நம்ம. அவனுக்கு வேற பாருங்க. நம்ம என்னோட பாடியாச்சும் தூக்கிட்டு போங்கடா. அங்கே போய் பேண்டேஜ் வாங்கி ஏதாச்சும் பண்ணலாம். என் பாடியை தூக்கிட்டு போங்கடா ப்ளீஸ். ஐயோ சீக்கிரம்டா. என்னை தூக்கிட்டு போங்கடா. என்ன நான் தான்டா இது. ஐயோ கைஸ், நம்மளே பார்த்தீங்கன்னா தவண்டு போயிட்டு இந்த மாதிரி குச்சி போகலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி குச்சி போய் ட்ரெயின் மேலாம் ஏற முடியுமா? எனக்கு டவுட்டு தான். ஏற முடியலை கைஸ், நம்மளால் ஏற முடியல. ஆனால் நம்மளை தூக்கிட்டும் போக மாட்டேங்கானுங்க நம்மளை. என்னை தூக்கிட்டாச்சும் போங்கடா அட்லீஸ்ட்டு. தூக்கிட்டு போங்கடா அட்லீஸ்ட்டு. தூக்கிட்டும் போக மாட்டேங்கானுங்க. என்னடா நடக்குதுங்க? வந்துட்டாங்க கைஸ். நான் பார்த்து ஒருத்தன் வந்துட்டான். என்னை தூக்கிட்டு போடா சீக்கிரம். இந்த சாமிகிட்ட இருந்து தப்பிடா. என்னடா பண்ணுற? விளாடவே தரல கீசி பண்ணிக்கலாம். என்னை தூக்கிட்டு போங்கடா எவனாச்சு. தூக்கிட்டும் போக மாட்டேங்கானுங்க. ஏண்டா எவன்டா அது? இன்னொருத்தன் அந்த இன்னொரு பொண்ணு செத்துட்டான். தூக்கிட்டு போடா. என்ன இப்போ கண்டிப்பாக கண்ணு தெரியுமா அவனை? இப்போ நீ வர என்னை வந்து தூக்கிட்டு போகிற பார்த்துக்கோ. அவனுக்கே எழுத்து இல்லை. என்னை தூக்கிட்டு போடாத செஞ்சு. ஐயோ இவன் பண்ணுற கொடுமை இருக்கே. நான் எப்படி விழுந்து கிடக்க பாடுறேன். தூக்கிட்டு போடா. தூக்கிட்டு போடா. என்னடா பண்ணுற அப்படி? வரேன் சீன் போடுறான்னு நினைக்கிறேன். சீன் போடுறது பிடிக்காது. ஒழுங்கா நான் தூக்குறப்ப தூக்குடா. என்னடா பண்ணுற கீஸ்? நம்ம ட்ரெயின் கடையில் போய் மாட்டிக்கிட்டோம் கீஸ். தூக்கிட்டாமல நம்மள. அதான் கீஸ் நம்ம சம்மந்தமே இப்படி அசைகிறோம். தூக்குறா. அதில் போய் அந்த சாக்கில் இருக்குல்ல, அதில் போய் ஸ்டோர் பண்ணுற வேலைலாம் வச்சுக்கூடாது. ஒழுங்காக தூக்கிட்டு போகிறேன். தூக்குடா. என்னடா பண்ணுற? என்னடா பண்ணி தொலைஞ்சிட்டு இருக்க அப்படி? தூக்குடா. இவன் சீன் போடுறாங்க ஈஸி. நம்ம என்ன பண்ணுறான்னு தெரில எனக்கு. என்னடா பண்ணி தொலைஞ்சிட்டு இருக்க? தூக்குடா. என்ன பண்ணுறான் இவன்? எனக்கு ஒன்றும் புரியல. ஒன்றும் செய்ய மாட்டேங்கான். எல்லாம் அடிக்கிறான் போட்டு. ஏண்டா ஒன்று ட்ரெயின் எடுப்போம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் ஒன்று ட்ரெயின் எடுத்துகிட்டு நம்மளை ஏமாற்றிட்டு போவான். இல்லைனா வந்து சரி ஃப்ரெண்டுலாம் ஹெல்ப் பண்ணிட்டு போவான். இவன் ஒன்றுமே பண்ணாமல் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்களேன். என்னடா பண்ணுற? எனக்கு இந்த வேலையெல்லாம் பிடிக்காது. அதுக்கு முறை என்ன பண்ணிட்டு போகிறேன்? வேறு ஒரு மாதிரி பக்காயிருச்சு. இது என்னடா பண்ணுறதுப்பா? போ. அவளை தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னையும் தூக்குடா. ப்ளீஸ்ரா என்னையும் தூக்குடா ப்ளீஸ்ரா. எப்பா தூக்கிட்டான்டா. நம்மளை தூக்கி போட்டான். இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அப்படியே உருண்டு அந்த இதுக்குள்ளே போயிடுவோம், ட்ரெயினுக்குள்ளே. நான் போய் நெருப்பாக யூஸ் பண்ணிக்கலாடா. என்ன நம்மளாலாம் பார்த்தீங்கன்னா நெருப்பாக யூஸ் என்ன அவளை உருண்டுட்டு இருக்கு பாருங்க. என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு பாருங்களேன். என்னடா இப்படி படுத்துக்கிட்டு கடைசியில் இப்படி பண்ணிட்டானுங்க. என்கிட்டே இப்போ என்ன ஈஸி. நான் கேம் விட்டு லெஃப்ட் ஆயிடுவேன் பார்த்து கொடுத்து.
இவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான்? டே ஃபியூல் இல்லை, இருங்க ஃபியூல் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. இருங்க பார்ப்போம். அடா பாய் ஃபியூவல் கூட இல்லை கீஸ், சும்மா உட்காந்து ஏதோ பார்த்துட்டு இருக்கான். அடே என்னடா பண்ணுறாங்க அங்கே போய் அந்த அந்த ஜாம்பிஸ்? ஐயோ நம்ம கீழே விழுந்துட்டோம் கீஸ், அதுவும் கீழே விழுந்துருச்சு தெரியாமல். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் அவன்கிட்ட போவோம். அவன்கிட்ட போய் சார் ப்ளீஸ் சார் மறுபடியும் தூக்கி போடுங்க சார் அப்படின்னு கேட்பான் கீஸ் நம்மள்கிட்ட. அவன்கிட்ட போய் கேட்பலாம், நம்மளே யாரை ட்ரை பண்ணலாம். ஸோ சீக்கிரம் ஓடு, போ சீக்கிரம் போடா சீக்கிரம் ஏறு அப்படியே மேலே ஏறி. சரி மேலே ஏறுறா கீஸ். இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ உருப்படியாக அவங்க ஒரு கோலே இருக்குது கீஸ், அங்கே பாருங்கள் நம்ம ஒரு கோல் தாரே இருக்குது. ஸோ நம்ம இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ உருப்படியாக ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அடுத்து வச்சுக்கலாம். பை கீஸ்.